நான்காவது ஆடி வெள்ளி தசமி திதியோட வருது. அன்றைய தினம் மாலை வேளையில பெண்கள் செய்ய வேண்டிய ஒரு சிறப்பு பூஜை. இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பில் நாம் என்ன பூஜை செஞ்சால் நல்லது அப்படிங்கிறது தான் இன்றைய முக்கியமான இன்றைய நாளில் நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அரிசி மாவில் ஏன் கோலம் போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம் ஸ்ரீத்யா. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இன்னைக்கான டாபிக் போயிடலாம். ஒவ்வொரு ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைக்கான பதிவுகள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு வந்து 4th ஃப்ரைடே மேம், ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரக்கூடிய 4வது ஆடி வெள்ளி தசமி திதியோட வருது. அன்றைய தினம் மாலை வேளையில பெண்கள் செய்ய வேண்டிய ஒரு சிறப்பு பூஜையை பத்தி சொல்லுங்க மேம். ஏன் ஸ்ரீவித்யா காலையில் செய்யக்கூடாதா? ஏன் அதை கண்டிப்பாக மாலை அப்படிங்கிற ஸ்பெசிஃபிக்காக சொன்னீங்க? எதுக்காக மாலைன்னா மேம், அப்ப சாயங்கால வேலையில அந்த விளக்கேத்தி வைக்கிறது ஒரு சிறப்பா பெண்கள் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல செய்யறது கொஞ்சம் கார்த்தாலனா ஸ்கூலுக்கு அனுப்புறது அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும் இருக்கு. பட் ஒரு சுவாமியை நீங்கள் வணங்குறது என்னைக்கு வேணாலும் பண்ணலாம். நீங்கள் காத்தால வேணாலும் பண்ணுங்கள், சாயந்தரம் வேணாலும் பண்ணுங்கள். அண்ட் எப்போவுமே ஒரு நாள் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, ஸ்ரீவித்யா எந்த நாள் எனக்கு சொல்கிறாலோ அன்றைய கிரகநிலைகள் பார்த்து தான் நான் பூஜையே சொல்லுவேன் இல்லையா ஸ்ரீவித்யா? எப்போவுமே. ஸோ இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா, சந்திரன் வந்து சூப்பராக ரோகிணி நட்சத்திரத்தில் வந்து உட்காந்துக்கிறாரு. அதுவும் உச்ச பலத்தோடு வந்து உட்காந்துக்கிறாரு. அந்த சந்திரன் இருக்கக்கூடிய வீடு ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சமாக இருக்கார். குருவும் சந்திரன் வீட்டில் வந்து உச்சபலத்தோடு உட்காந்துருக்கார். ஸோ சந்திரனும் குருவும் உச்சம் பெற்ற நிலையில் அன்றைக்கி இருக்குது சுக்கிர வாரத்தில். ஸோ அன்றைய நாள் வந்து நம்ம குரு சந்திர யோகம் இருக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்கிறோம். சுக்கிரன் நீச்சமாக இருக்கும் பொழுது சுக்கிரன் பலவீனமாக இருக்கார். ஆனால் புதன் வீட்டில் இருக்கார். புதன் குருவோடையே சேர்ந்திருக்கார். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பில் நாம் என்ன பூஜை செஞ்சால் நல்லது அப்படிங்கிறது தான் இன்றைய முக்கியமான டாபிக். இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமையில் நிறைய பூஜைகள் நம்மளே பண்ணியிருக்கோம் இல்லையா ஸ்ரீவித்யா? மகாலட்சுமிக்கான பூஜைகள் நிறையா வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ சந்திரன் குரு அப்படிங்கிறச்சே ஒரு வீட்டில் வந்து அவசியம் அன்றைய நாளில் நம்ம ஒரு தரித்திரம் நீங்கி ஒரு ஐஸ்வர்யம் வர்றதுக்கு இந்த நாளை நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ தாமரைப்பூவால் நம்ம அர்ச்சனை பண்ணுறது, இல்லை நம்ம வந்து மனோரஞ்சிதம் அப்புறம் செண்பகம், இப்படி எத்தனையோ பூக்களால் நம்ம பண்ணுறோம். இது எத்தனையோ விஷயங்கள் நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா? ஸோ இன்றைய நாளில் நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த காப்பர் காயின்ஸ் இருக்கும், உங்கள் வீட்டிலலாம் இருக்கான்னு பாருங்கள். காப்பரில் வந்து தாமரைப்பூ போட்ட அந்த அந்த காலத்து காயின் அது வந்து கிடைக்கிறது. கடைகள்லேயும் இந்த மாதிரி ஸ்டோர்ஸ்லாம் வந்து பூஜா மெட்டீரியல் விற்கிறா இல்லையா, அவள்கிட்ட கிடைக்கும். அந்த காப்பரில் அந்த காயின், தாமரைப்பூ போட்ட காயின், தாமிரம்னு சொல்கிறது செப்பு. இந்த செப்பு காயினால் நம்ம 108 அர்ச்சனை பண்ணால் ரொம்ப விசேஷம். யாருக்கு? மகாலட்சுமி தாயாருக்கு தான். நீங்கள் விளக்கேற்றி வச்சு விளக்கினுடைய திருவடி, விளக்குடைய அடிப்பகுதி இருக்கு இல்லையா, அதில் இந்த 108 காயினில் நம்ம அர்ச்சனை பண்ணலாம். அஷ்டோத்திரம் படிக்கிறதுன்னு பேர். நீங்கள் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் அன்றைய நாளில் படிக்கலாம். ஒரு நாமாவளி சொல்லும் பொழுதும் ஒரு காயின் வந்து நம்ம அந்த திருவடியில் வைக்கணும். ஸோ 108 காயின் வச்சு பண்ணால் இது ரொம்ப விசேஷம். ஏன்னா சந்திரனும் குருவும் உச்சபலத்தோடு இருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த மகாலட்சுமி பூஜையை இந்த காயினால் நம்ம அர்ச்சனை பண்ணுறது. ஸோ ஒரு பக்கம் மகாலட்சுமி உருவம் இருக்கும், ஒரு பக்கம் அதில் வந்து தாமரைப்பூ. இன்றைக்கி ஸ்ரீவித்யா இந்த கேள்வி கேட்பான்னு எனக்கு தெரியாது, இல்லைன்னா எனக்கு வீட்டில் நான் வந்து வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு விஷுவலாக நான் காமிச்சிருப்பேன். இன்றைக்கி ஆஃபீஸில் இந்த ஷூட் நடக்கிறனால என்னால் விஷுவலாக காமிக்க முடியல. ஸோ அந்த இது பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப விசேஷம். கூகுளில் இருந்தால் நான் எடுத்து போடுறேன் மேம். போடுங்க. இல்லைன்னா நான் வீட்டில் கூட நான் அந்த காயினை வந்து ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து
மகாலட்சுமி பூஜை தான் பண்ணணும், அதுவும் சாயந்தரத்தில் அஷ்டோத்திரம் படிக்கிறது அவ்வளோ விசேஷம். இது ஒரு டைப்பு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குபேர கோலம் போட்டுக்கோங்க. மாவு அரிசி மாவில் குபேர கோலம் போட்டு அதில் நம்பர்ஸ் எழுதணும். அந்த கட்டத்தில் நம்பர் எழுதி மஞ்சள் குங்குமம் நடுவில் வைங்க. ஒவ்வொரு கட்டத்துக்குள்ளேயும் மஞ்சள் குங்குமம் 9 வரும் பாக்ஸு. மஞ்சள் குங்குமம் இது எல்லாத்தையும் வச்சுட்டு, இந்த காயின் வந்து உங்கள்கிட்ட 108 இல்லை அப்படின்னா 9 காயின் வாங்கிக்கோங்க. இது விலை ஜாஸ்தியாக இருக்க என்னால் 108, 9 காயின் வாங்கி அந்த கட்டத்துக்குள்ளே 9 காயினும் நீங்கள் அந்த கட்டத்துக்குள்ளே வச்சு குபேர மந்திரம், குபேர காயத்ரி இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் ஒரு கட்டத்துக்கும் 9 முறை 9 முறை, அப்போ 9 × 9, ஒரு கட்டத்துக்கு 9 முறை அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லணும். ஸோ சொல்லும்போது நீங்கள் புஷ்பத்தால் அர்ச்சனை பண்ணி அந்த காயத்ரி மந்திரம் சொல்லி அந்த கோலத்திற்கு, குபேர கோலத்திற்கு செய்யக்கூடிய பூஜை அதுவும் நீங்கள் பண்ணலாம். அரிசி மாவு, மஞ்சள் குங்குமம், இது 3மே கண்டிப்பாக இருக்கணும். இதுவும் உங்களுக்கு சூப்பரான பலனை வந்து கொடுக்கும். ஸோ இது எல்லாமே பழைய காலத்தில் வீட்டில் லேடிஸ் பண்ண ஒரு பூஜை தான். நான் புதுசாலாம் எதுவும் சொல்லலை. அண்டு நான் வந்து வேலை வெட்டி இல்லாத காலத்தில், இப்போ கல்யாணம் ஆன புதுசில் எல்லாம் நான் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன். ஸோ அந்த டைமில் எல்லாம் நான் எவ்ரி ஃப்ரைடேவே இந்த பூஜைகள் எல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஒரு வேளை நான் அதெல்லாம் அன்றைக்கி பண்ணதுனால தான் இன்றைக்கி சுவாமி என்னென்ன வச்சுருக்காரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதெல்லாம் ரொம்ப ஒரு ஆத்ம திருப்தி கொடுக்கக்கூடிய ஒரு பூஜைகள். ஸோ அந்த குபேர மந்திரத்தை 9 முறை ஒவ்வொரு கட்டத்துலேயும் சொல்லி நம்ம வந்து புஷ்பம் போட்டு, நெய்வேத்தியம் வந்து நமக்கு அவசியம். ஸோ ஒரு நெய்வேத்தியம் பண்ணணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாருக்கு வெல்லம் போட்ட நெய்வேத்தியம் ரொம்ப நல்லது. இந்த ஆடி வெள்ளிக்கிழமை இந்த தசமி திதி கூடிய இன்றைக்கி ரோகிணி நட்சத்திரத்துலேயும் சந்திரன் இருக்கார். ஸோ சாயங்காலம் நம்ம செய்யும் பொழுது ஆடி வெள்ளியில் புட்டு நெய்வேத்தியம் பண்ணலாம். புட்டு நெய்வேத்தியம் பண்ணி இன்றைக்கி அம்பாளை நம்ம வணங்கரிச்சு வீட்டில் ஒரு விதமான நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் தூப தீப சாம்பிராணி இந்த வகைகள் எல்லாம் போட்டு நல்ல வாசனை மலர்கள் எல்லாம் தூவி நம்ம வந்து அர்ச்சனை. சூப்பர் மேம், ரொம்ப அழகாக சொன்னீங்க. இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது. நீங்கள் எப்போவோ செஞ்ச ஒரு விஷயத்தை இன்னைக்கு மக்கள் கிட்ட சொல்லணும் அப்படின்னு இருக்கு பாருங்களேன். இதெல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆகுது. ஆனால் அவங்க ஞாபகம் வச்சிருந்து நீங்கள் அதை மக்களுக்கு. ஆமாம், இப்போவும் எனக்கு பண்ணணும்னு ஆசை. பட் அதை வந்து அந்த டைம் தான் இல்லை. ஏன்னா காத்தால் நான் 9 மணிக்கு தமிழ் ஜனம் ஷூட்டிங் போகணும், அப்புறம் ஆஃபீஸ் வரணும், ஆளுங்களை பார்க்கணும், விகடன் ஷூட் போகணும், அப்புறம் உனக்கு பண்ணி தரணும், அப்புறம் நான் வந்து சங்கரா டிவி போகணும், அப்புறம் மெகா டிவி ஷூட் இருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பேக்டாக இருக்கிறதுனால முடியல. பட் ரொம்ப இதெல்லாம் வந்து நான் பலன் கண்ட பூஜைகள். ஆனால் நீங்கள் பூஜை பண்ணலன்னாலும் உங்கள் பதிவை பார்த்துட்டு எத்தனையோ பேர் அந்த பூஜை பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த பெனிஃபிட்டும் உங்களுக்கு நிச்சயமாக சந்தோஷம். நீங்கள் பண்ணுறதோட நிறுத்தாமல் அடுத்த அதாவது அதுக்கு அடுத்த வர தலைமுறைகள் அதை பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி உண்டு. அரிசி மாவில் ஏன் கோலம் போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனுக்கு ரொம்ப உகந்தது வந்து பச்சரிசி. அதனால் பச்சரிசி மாவில் கோலம் போட்டாலே வீட்டில் வந்து ஒரு மன நிம்மதி இருக்கும். அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன எறும்பு பூச்சிகள்லாம் அதை சாப்பிடும் இல்லையா, அந்த புண்ணியம் நமக்கு உண்டு. அதில் குங்குமம் மஞ்சள் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, மஞ்சள் கண்டிப்பாக அன்றைக்கி பயன்படுத்தணும். ஏன்னா குருவுக்கானது, செவ்வாய்க்கானது குங்குமம். ஸோ சந்திரன், குரு, செவ்வாய் இந்த 3 கிரகங்களினுடைய பலம் அதில் இருக்கும். அதில் நம்ம வந்து அந்த தாமிரத்தினால் ஆன அந்த காயினை வச்சு ஒரு குபேர மந்திரத்தை, குபேர ஸ்லோகத்தை ஒரு 9 முறை சொன்னாலே போகிறோம். அந்த 9 ஒரு கட்டத்துக்கும் சொல்லணும். சொல்லும்பொழுது நவகிரகங்களினுடைய அனுகிரகமும் நமக்கு வந்து சேரும். சூப்பர் மேம், ரொம்ப ஒரு அற்புதமான தகவல் இந்த ஆடி வெள்ளியில் கொடுத்துருக்கீங்க. நன்றி. நன்றி.